அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரிப் போய் கொண்டிருக்கிறோம். ட்ரிப் போன நேரம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் பரவாயில்ல, ஒரு கிட்ட உள்ள இடம்னு தான் நாங்கள் இப்படி லேட்டாக வலிக்கிட்டாங்க. இப்போ ஒரு 12:30 மட்டும் இருக்கும். எந்த இடம்னு பிறகு வாங்க சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் தூரத்தால் அப்படியே போய் இப்போ நாங்கள் ஒரு பாலத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம். அதில் விழுகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட் கலகெதர என்ற இடம். இது தாண்டி போய் நாங்கள் எங்களோட லஞ்சையும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம். வளமையாக நாங்கள் இங்காலி பக்கம் போய்க்கல P&S பெரேரா அண்ட் சன் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் எல்லா இடமுமே இருக்கிறோம்னா வந்துட்டுது. அது அங்கே தான் எடுத்துகிட்டு போவோம். அங்கே வந்து பிரியாணி அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சால அவிசாவளைக்கு இஞ்சால மலைநாட்டு பக்கம் ட்ரிப் போகிறாக்கள் இதில் எடுத்துக்கொண்டு போகிறது எந்த நேரம் வேண்டாலும் சூட்டபிளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க போய் எடுத்துகிட்டு போகலாம். என்ன எடுக்கிறோம்ன்றதை பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. P&S கடைசியாக போய் எங்களுக்கு ஆப்பா போயிட்டுது. அங்கே இன்றைக்கு அவங்க பிரியாணி செய்யலை, ஃப்ரைட் ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. அது அவ்வளவு நல்லமில்லை. நாங்கள் இந்த கப் கேக்கை வாங்கிட்டு வந்துட்டோம். வேறு ஏதாவது கடையில் லஞ்ச் எடுக்கலாம் தானே, அப்புறம் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து கொண்டிருக்கிற பாதையில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, எதிர ஒரு மலை ஒன்று தெரிஞ்சு கொண்டு இருக்குது. பெரிய ஒரு மலை தொடர்ச்சி அபிசாவளையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அழகான காட்சி அது. இப்போ நாங்கள் திரும்பின ஜங்ஷனில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் போக வேண்டிய இடம் வந்துடும். கொழும்பில் இருந்து இந்த இடம் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எங்களுக்கு இது மிகவும் கிட்ட, ஒரு 35 கிலோமீட்டர் மாதிரியான தூரத்தில் இருக்கும். நாங்கள் இதுக்கு பல தடவைகள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இது வந்து ரம்புட்டான் சீசனில் சைட்டில் இருக்கிற எல்லாற்ற வீட்டிலுமே இல்லாட்டி ஆக்கள் இல்லாத மாதிரி இருக்கிற லேண்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து ரம்புட்டான் குலகுலையாக காய்ச்சி தொங்கும். நாங்கள் தேவையானதை வந்து அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு பிடுங்கலாம். வெறும் லேண்டாக இருந்தால் நாங்களே பிடுங்கி கொள்ளலாம். ஜூன் ஜூலை மாதங்களுக்கிட்ட அப்படி தான் இருக்கும் இந்த இடம் முழுக்க. மற்றது கலம்பிலேருந்து டக்கண்டு வெளியேறி நீங்கள் ஒரு மலைநாட்டுக்கு வரணும், மலைநாட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். ஒரு 2 hours மாதிரி காணுமென்னு சொல்லி நினைக்கிறேன். மன்னர் காலத்து ராட்சியம் ஒன்றும் இங்கே இருக்கிறதாக கூறப்படுகிறது. நீங்களே முந்தைய வரலாற்று புத்தகங்களை படிச்சிருப்பீங்கள். சீதா வாகை ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு நாளும் அங்கே போகையில் பார்ப்போம், போக கிடைக்கல உங்களுக்கு அந்த இடத்தையும் எடுத்து போடுவேன். ஆனால் அந்த இடம் வேறு இடங்கள் வேறு ராட்சியங்கள் போய் பார்க்குற அளவுக்கு ஆக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதில்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும் மலையலாலேன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதால் தான் பெருசாக போகிறதில்லை ஆக்கள். இதில் நிறைய ரப்பர் மரம் இருக்குது பாருங்க, நிறையாக கிடக்குது. அநேகமாக இதில் எல்லாம் சிரட்டை கட்டி இருக்கிறது. இந்த முறை அப்படி இல்லை. இப்போ எதிரில் தெரிஞ்சு கொண்டு இருக்குது ஒரு பெரிய மலை. அந்த மலையை தான் நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ண போகிறோம். இவ்விடத்தில் சின்னதாக ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா நிறைய கற்பாறைகளுக்களால் வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. நீர்வீழ்ச்சி தான், தூரத்தில் எங்கேயோ இருந்து வர நீர்வீழ்ச்சி கற்பாறைகளுக்களால் ஓடி வந்து பிறகு ஆறா ஓடும். அப்படியான ஒரு காட்சி தான் நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். இந்த சூழல் வந்து ஒரு தாழ்நாட்டு ஈரவலயம்னு சொல்கிறது. தாழ்நாட்டு ஈரவலயத்தில் வந்து நெடுகளுமே மழை இருக்கும். அதால் மரங்கள் எல்லாம் உயரமாக தான் வளர்ந்திருக்கும். நார்மலாக எங்களோட பலாமர மதுகள் கூட நல்ல உயரமாக தான் வளர்ந்திருக்கும். முதல் நான் காட்டின மலையில் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்து உள் ரோட்டுகள் எல்லாம் அவ்வளவு உதவாது. இப்போ இங்கால ரோட் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை ரோட்.
இப்போ பாருங்கள், ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற சத்தத்தோட நீங்கள் ஆற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் தூரத்தில் நின்று ஆக்கள் குளிக்கிறாங்க. இதில் சுத்தவரை இருக்கிற மக்கள் வந்து இங்கேயே குளிக்கிறது, ஆடைகளை தோச்சு அவை போக்கிடனே அதையெல்லாம் கல்லில் போட்டு காய விட்டு எடுத்துக்கொண்டு போவாங்க. பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஓரளவு பள்ளத்தாக்கான இடம். பள்ளத்தாக்குகளுக்குள்ளால தான் அந்த நதிகள் ஓடும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளத்தாக்குக்கு மேலே நல்ல உயர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. ரோட் வேலை செய்ததால் சைட்டில் இருக்கிற இலியல் எல்லாம் சரியாக புழுதி படிஞ்சும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது ஓரளவு தூரத்துக்கு தெரியும். சைட்டெல்லாம் போய் எடுக்க இல்லாத மாதிரி பொறிஞ்ச ரோடுகளாக இருக்குது. நான் அதுக்கு எங்கேயாவது விழுந்துடுவேன். இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் பொறிஞ்சு போய் இருக்குது. நாங்கள் போக வேண்டிய இடத்தை கட்டி விட்டோம். தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன், சீதாவாக்க பொட்டானிக்கல் கார்டன். வாங்க பார்க்கலாம். இங்கே அடிக்கடி அந்த மஞ்சளாக ஒரு தகரம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதுகளெல்லாம் மண் சரிவு நடந்த இடங்கள். இதில் நிறைய தேயிலை தோட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். தேயிலை தோட்டங்களுக்குள்ள அந்த பூச்சி அரிக்கிறத தடுக்கிறதுக்காக சீமக்கிழுவை நட்டு வச்சுருப்பாங்க அடிக்கடி. நாங்கள் இப்போ கார்டனை நெருங்கிட்டோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுதான் சீதாவாக்க கார்டன்ட வந்து ஈரவலைய பூங்கா. அந்த என்ட்ரன்ஸில் உள்ளுக்கு வந்து நிற்கிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அதில் போட் இருக்குது. அந்த இடத்துல மெப்பும் காட்டி இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ முழு இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தா ஒரு அழகான குளம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை தவிர எதிர ஒரு மலை இருக்குது. நாங்கள் வந்த நேரம் இந்த மலை அதுகளெல்லாம் ஏறி பார்த்துருக்குறோம். ஃபுல்லாகவே நடந்து பார்த்துடலாம். நீங்கள் அந்த சின்ன வாகனத்தில் தான் திரியணும் மண்டியில். வாங்க நாங்கள் இப்போ சுற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் ஆளுக்கு 100 ரூபா. உள்ளுக்கு, அதாவது லோக்கல் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கு வந்து இது வந்து 12 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். அப்போது இதில் வந்து அந்த கொரோனாக்காக கை கழுவுறது, பேர் பதிகிறதுன்னு வந்து நிறைய இஷ்யூஸ். அதால் இந்த இடத்த நான் காட்டாமல் உள்ள போயிட்டோம். அதை விட மத்தியானம் சரியான களையாக இருந்துச்சுது. கொண்டு அந்த சோட்டீட்ஸை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இப்போ இந்த இடத்த எடுக்க தொடங்கி இருக்கிறோம். இப்படி வந்து நீங்கள் இதால் என்டர் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அந்த சின்ன ஒரு வாகனம் மாதிரி ஒன்று இருக்கும், காட்டுறேன் வாங்க. அதில் வந்து நீங்கள் அதுலேயும் மூவ் பண்ணி பார்க்கலாம், இடங்களை நடந்தும் பார்க்கலாம். இது அது இந்த பக்கத்தால் வந்து அந்த ஸ்டெப்ஸ், இது அதுக்கு போகிறதுக்கான வாகனங்கள். இந்த வாகனத்துலேயும் நீங்கள் இந்த கார்டனை சுற்றி பார்க்கலாம், நிறைய இருக்குது. சிலதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் நடந்து தான் பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஏரியாண்டு இல்லை, ஓரளவு இடம்தான் சுற்றி பார்க்கலாம். இலங்கையில் இருக்கிற கார்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பெரடேனியா, அடுத்தது வந்து ஹக்கல கார்டன், அதே மாதிரி கம்பஹாவில் இருக்குது இன்னொரு கார்டன், வேறு கம்பாந்தோட்டையில் இருக்குது, அதே மாதிரி சீதாவாக்கு.
இவ்வளோ கார்டனும் இலங்கையில் உள்ள ஃபேமஸான கார்டன், அதாவது டூரிசம் பிளேஸாக இருக்கிறது. இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகளால் நிறைய வருமானத்தை ஈட்டி தருகிற கார்டனுகளில் இதுவும் உண்டு. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த மலை, அந்த மலை நாங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரத்தால் ஏறுவோம். நீங்கள் பாருங்கள், அதில் நீங்கள் டொப்பில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் கட்டி வச்சுருக்குறாங்க. அதில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீதாவாக்கின முழு அழகையும் நீங்கள் காணலாம். பாருங்கள், இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு ஒரு கூரை மாதிரியான ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஏறி போய் தரேன். அதில் யாக்க நிற்கினம். இப்போ ஏறி போய் பார்த்தா முழு இடமுமே உங்களுக்கு தெரியும். ஃபுல் கார்டனையும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல வியூ ஒன்று கிடைக்கும். இந்த குளத்தை சுற்றி நிறைய தாவரங்கள் வளர்த்திருக்கிறாங்க. விதம் விதமான தாவரங்கள் நீங்கள் பார்க்கலாம். குரோட்டன்ஸ் மாதிரி பூக்காத தாவரங்கள் தான். இங்கே மலை மாதிரி உயரமான இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச பண்ணை தாவரங்கள், நாங்கள் எல்லாம் வீடுகளில் சாடியெல்லாம் வளர்க்குற இந்த பண்ணை தாவரங்கள் நிறைய காணலாம் இங்கே. அதே மாதிரி இந்த கருவா இலை மாதிரி இருக்கிற இலை கொண்ட தாவரம், இதில் பேர் எனக்கு தெரியலை. இதை நான் நிறைய இடத்துல கண்டிருக்கிறேன். எங்களோட இடங்கள்லையும் சன்னதிக்கு போகிற வழி மாதிரியான இடங்கள்ல இருக்குது. இதில் பேர் தெரிஞ்சால் குறிப்பிடுங்க. அதில் இப்படி ஒரு பர்பிள் கலர் பூ ஒன்று பூக்கும். ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்குது, ஆனால் இப்போ எம்டியாக தான் இருக்குது. அதில் வந்து சும்மா பிஸ்கட் மாதிரி ஐட்டங்கள் தான் விற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கொரோனா இஷ்யூஸால் சாப்பாடுகள் ஒன்றும் செய்து விற்கிறது இல்லை போல். அந்த இடத்துலையே நாங்கள் 2 சோட்டீட்ஸை முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கால போய்க்கில் தான் பார்க்கணும் வேறு ஏதாவது சாப்பாடு. ஆனால் தூரத்தில் வரைக்கிலேயே பிஎன்டஸ் அல்லது அம்பலமை வேறு இந்த சிலோன் கோஆப்ரேஷன் இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதில் எதுலையாவது நீங்கள் சாப்பாடை வேண்டிட்டு வரதான் நல்லதாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் திரும்புகிற இடத்துக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாப்பாடு எடுத்துக்கொள்வது கஷ்டம். அதுக்கு பிறகுன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கிழங்கு ரொட்டி, முட்டை ரொட்டி, பொல் ரொட்டி மாதிரி ஏதாவது சோட்டீட்ஸ் ஐட்டம் தான் கிடைக்கும். நார்மலாக ரைஸ் அண்ட் கறி அதில் எடுக்கிறேன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தூரத்தில் பெரிய பெரிய மரங்களாக தெரிகிறது. அப்படியே எங்களோட மருத மரம். நான் நினைக்கிறது இது வந்து ஒரு குளத்துக்குரிய மரம்னு சொல்லி. ஆனால் இந்த கார்டனில் வந்து கூடுதலாக நிற்கிறதே அதுதான். அதை விக்கிபீடியாவில் கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க. டெர்மினாலியா அர்ஜுனா என்று சொல்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் நேம். அந்த மரம் தான் இங்கே கூடுதலாக இருக்கும். பெரிய தோட்டம் மாதிரி நிறையவே இருக்குது. முன்னுக்கு இருக்கிற இந்த லேக்குக்குள்ள வந்து வடிவான அன்னப்படகுகள் நிறைய இருக்குது பாருங்கள். அதில் யாருமே இப்போ போட்டிங் போகல. லேக்கின்ற முழு வியூவையும் காட்டுறேன். இதில் நின்று பார்க்க முழு வியூவும் கிட்டத்தட்ட தெரியுது. செடி அடியில் இருந்து காட்டுறேன். ஆனால் இந்தளவு சைஸில் நீங்கள் தேயிலை செடியை பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே அழகாக வெட்டி குரோட்டன்ஸ் மாதிரி அதை விடவும் அழகாக கட்டியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பராமரிப்பு இல்லாத ஒரு தேயிலை தோட்டம். நான் மேலே காட்டியிருந்தேன் தானே அந்த மலையில் தேயிலை தோட்டம் இருக்குண்டு, அதுதான். அது வந்து பூத்து இருக்குது, வெள்ளை நிறப்பூ. பராமரிப்பு அற்ற தேயிலை தோட்டம்னா இப்படித்தான் கேட்பாரற்று மரம் மாதிரி வளர்ந்து நிற்குது. இதை வெட்டி வெட்டி விட்டால் தான் இது அழகாக செடியாக சின்னனாக இருக்கேக்கில் அதில் கொழுந்துகள் வந்து தேயிலையண்டு பறிக்கப்படும். இது வந்து தேயிலைப்பூ. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டணுன்றதுக்காக ஆஞ்சு காட்டுறேன். 3 இதழ் உள்ள ஒரு வெள்ளைப்பூ. இங்கே பாருங்கள், இதுதான் தேயிலை கொழுந்து. தேயிலை கொழுந்து மட்டும்தான் எடுத்து செய்வாங்க. இது பெரிய செடியில் இவ்வளவு குருத்து வந்திருக்குது. பின்னுக்கு தெரிகிறது வந்து பண்ணத்தோட்டம். பண்ணம் வந்து பெரிய சைஸில் இருக்குது இங்கே வளர்ந்து. இப்படி பெரடேனியா கார்டன் வேறு கார்டன்களையும் வந்து பண்ணத்தை நீங்கள் பெரிய சைஸில் காணலாம். இதுவும் அப்படித்தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீக் டே தான். நாங்கள் பொதுவாக வெளிக்கிடுவோம். சாட்டர்டே சண்டேன்னு சொன்னால் ஓவர் க்ரௌடாக இருக்கும். கொரோனாக்கில் வந்து சாட்டர்டே சண்டே வெளிக்கிடுறது கொஞ்சம் தேவையில்லாத வேலை மாதிரி, க்ரௌட் கூட. அதால் இன்றைக்கி ஆஃப் டே ஆகிருக்குது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் டே ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சம் சன நெரிசல் இல்லாமலே பார்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன்னு சொன்னால் வளமையாக மரங்கள் எல்லாத்துக்குமே பேரிட்டிருப்பாங்க, தாவரவியல் பேர்கள். அதில் சாதாரண பேரும் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி எல்லா மரங்களுக்கும் பேரிட்டு தான் வச்சுருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
அழிவுறும் ஆபத்துக்கு உட்பட்ட தாவரங்களின் சேகரிப்பு என்று சொல்லி அழிந்து வர தாவரங்களை சேகரித்து இங்கே நாட்டி வளர்க்குறாங்க. அது தாவரங்கள் மற்றது விலங்குகளை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முறை. அந்த நாட்டில் அழிஞ்சு வர இனங்களை சேகரித்து வச்சிருக்கிறது. இங்கே நடந்து கொண்டு போய்க்குள்ள களைச்சா இருக்கிறதுக்காக நிறைய சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். அப்படித்தான் இதில் இருக்கிற ஒரு சீட்டும் இருக்குது. அதே மாதிரி பல இடங்களில் நீங்கள் அந்த சீட்ஸை காணலாம். என்னோடய சாரல் வியூவர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லணும். நாங்கள் இங்கே எத்தனையோ தடவை வந்திருக்கிறோம். எத்தனையோ தடவை வந்த போதும் நாங்கள் கிட்டேண்டு வாரது, மற்றது பார்க்க நல்ல இடம், மனதுக்கு ரிலாக்ஸுக்காக வாரது, அப்படி வந்து போய்க்குள்ள நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போவோம். வீடியோஸ் எடுக்கிற பழக்கம் இல்லை. இப்போ என்னுடைய சேனலுக்கு ஒரு வீடியோவுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இது மிக அழகான இடம், அதை விட கலம்பு கிட்ட உள்ள இடம், உங்களுக்கு போட்டால் ஒரு பிரயோசனமாக இருக்குமன்றதுக்காகத்தான். இந்த வியூவில் இருந்து பார்க்கல தான் முந்தி தெரியாத எத்தனையோ காட்சி கூட இப்போ கண்ணுக்கு அகப்படுறது மாதிரி தோணுது. முதல் தவற விட்ட காட்சியெல்லாம் இந்த இடம்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு வடிவான வியூ. அந்த வியூவில் இருந்து கொண்டு தான் அவங்களோட இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்படியே ரெண்டு பக்கமும் தாழ வளர்த்த மாதிரியான ஒரு அமைப்புகளால் இப்படி ஒரு கல்பாதையாக போகுது. கல்பாதையாக போய் அதில் ஒரு பாலம் மாதிரி வருகுது. அழகான இடம். சுத்தவரை இருக்கிற ரோட்டில் நடந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம்னா இந்த வியூ தான். இதில் நின்று பார்க்க ஃபுல்லாக சுற்றவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட மலையேறினோம்னு சொன்னால் சரி, இங்கே அழகான சின்ன வகை தாவரங்கள்ன்றது குறைவு. பெரிய மரங்களும் கார்டனின் வடிவம், அடுத்தது மலையேறுறதும், மலையில் நின்று பார்க்கல தெரிகிற வியூவும் தான் இதில் அழகு. இந்த பாலத்தை ஒருக்கா கிட்ட போய் பார்த்துடலாம். இந்த வீடியோட முடிவில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை அடியுங்க, எனக்கு அது பிரயோசனமானதாக இருக்கும். அதை விட நீங்கள் மலையில் நின்று பார்க்குற அந்த வியூவையும் காணலாம். அதையும் உங்களுக்கு இதில் காட்டுறோம். நாங்கள் மலையேற போகிறோம். மலையேறிட்டு உங்களுக்கு அந்த மலையின் வியூவை காட்டலாம்.
பாய் பாய் பாய். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.